Good morning. Today's word rebuke. Rebuke அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தோம்னா ஸ்பீக் angrily to someone for their action or behavior. ஒரு செயலுக்காக அவரை நம்ம கடுமையாக திட்டுறது. இப்போ பேரண்ட்ஸ் நம்மளை திட்டுறாங்க இல்லையா, கடுமையாக திட்டுறாங்க இல்லையா, அது கூட ரிபியூக்குன்னு நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். Every day they are late. So today I gave them a sharp rebuke for their lateness. They won't forget this day soon. தினமும் அவங்க லேட்டாக வராங்க, அதனால் இன்றைக்கி ரொம்ப கடுமையாக திட்டிட்டேன். இந்த நாளை அவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்க மாட்டாங்க. இதுதான் அதுக்குரிய தமிழ் அர்த்தம். அனதர் எக்ஸாம்பிள். ராம், வாட் ஹேப்பன் டு ஷான்? ஹீ சீம்ஸ் டு பி சல்கிங் ஆர் சேட். ஒய்? ஷானுக்கு என்ன ஆச்சுடா ராம்? அவன் ரொம்ப கோபமாக இருக்கிற மாதிரி தெரியுது, இல்லை சோகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்? Our father rebuked him for low scores in maths or for getting low marks in the maths subject. அப்பா அவனை கடுமையாக திட்டாங்க மேக்ஸில் மார்க்கு கம்மியாக எடுத்ததுனால. இதுதான் தமிழ் அர்த்தம். இந்த இடத்துல சல்கிங்னு ஒரு வேர்டு பயன்படுத்தியிருக்கேன். அதுக்கு என்ன மீனிங்னா ரெஃப்யூஸ் டு ஸ்பீக் ஆர் ஸ்மைல் பிகாஸ் ஆஃப் ஆங்கர். அதாவது ஒருத்தவங்க கோவமாக இருக்கும் பொழுது யாரோடையும் பேசாமல் ஒரு ஓரமாக போய் உட்காந்துப்பாங்க. குறிப்பாக குழந்தைங்கள நம்ம திட்டோம்னா அவங்க அப்பாவோ அல்லது அம்மாவோ வர வரைக்கும் யாரோடையும் பேசாமல் போய் ஸ்டெப்ஸில் உட்காந்துருப்பாங்க. அவங்க கோவமாக இருக்கிறத நாமளாக புரிஞ்சிக்கணும். அந்த எக்ஸ்ப்ரெஷனை தான் சல்கிங் அப்படின்ற வேர்டில் சொல்கிறோம்.